இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஓடிஜியில் ரெடி ஆகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம டீ போட்டுட்ருக்கோம் பேனெல்லாம். நான் டீக்கு யூஸ்வலாக வந்து இஞ்சி இந்த மாதிரி உரித்து ட்ரை பண்ணி வச்சுடுவேன். அப்புறம் ஸோ ஈஸியாக வந்து திருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்குவேன். கடைசியாக வந்து சுகர் போட்டு இறக்கிடுவேன். ஸோ இது வந்து சிம்பிளாக மசாலா டீ மாதிரி ரெடி ஆகிடும். டீ எல்லாருக்கும் சூடாக கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் கேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து ருசியாக ஆக்சுவலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு கேக்கு. நல்லா வந்து இது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஒட்டுச்சு. ஸோ மறுபடியும் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். ஸோ 45 மினிட்ஸ் தாராளமாக ஆகும் கேக் ஆக்சுவலாக. இந்த கேக் வந்து நான் கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்து பவுலில் போட்டு வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புளியோதரை மிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது வீக்கெண்டுனால நான் கொஞ்சம் மீல் ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். இந்த புளியோதரை மிக்ஸ் கொஞ்சம் ட்ரையாக வந்திருக்கு. நான் டேம்ரின் பல்ப்பு கொஞ்சம் கம்மியாக திக்காக ஊற்றுனதுனால ட்ரையாக வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நாள் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் மோர் தென் அ மந்த் கூட வரும். இது டேம்ரின் பல்ப்பு ஜஸ்ட்டு சூடாக ரைஸ் வச்சு நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இது அடுத்து வந்து பூண்டு தொக்கு பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் அது அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் கண்டிப்பாக. இப்போ வந்து புளியோதரை கோயில் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்க போகிறோன்னா உளுந்து அதுக்குள்ளே டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு பேனில் வந்து 1/4 கப் உளுந்து, 1/4 கப் சன்னா, 1/4 கப் தனியா போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா போட்டு ஃப்ரை பண்ணணும். அது கூடவே வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்டும் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்துட்ட பிறகு 20 ட்ரை சில்லி ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு கிரைண்ட் பண்ணிடணும். இதுதான் இந்த பவுடர், மெயின் பவுடர். அதுக்கப்புறம் வந்து ஆயில், ஒரு பேனில் ஆயில் 1 கப் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தான் எப்போவுமே டேஸ்ட்டாக வரும். அதில் வந்து மறுபடியும் 1/4 கப்பு உரத் தால், 1/4 கப் சன்னா தால் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே வந்து கிரவுண்ட் நட்டும் 1/2 கப் போட்டு நல்லா 3த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனவொடனே எல்ஜி பெருங்காயம் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கறி லீவ்ஸ் போட்டுட்டு ட்ரை சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டேம்ரின் பல்ப்பு சூடாக வந்து சுடுதண்ணியில் நான் நல்லா 3 வாட்டி கழுவிட்டு சுடுதண்ணியில் வச்சுருக்கேன். இது 4 கப் டேம்ரின் பல்ப் போட்டு சால்ட்